தமிழொலி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய காலை நேர தலைப்புச் செய்திகள். சமூக முன்னேற்றத்துக்காக எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை தற்போதைய அரசாங்கம் ஒருபோதும் யாராலும் மாற்ற அனுமதிக்காது என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். புதிதாக அரசியலில் இணையும் உள்ளூராட்சி நிறுவனங்களின் கதவுகளை திறக்க தேசிய மக்கள் சக்தி நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும், இந்த ஆண்டு உள்ளூராட்சி தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்பட்ட 3926 உறுப்பினர்களில் இருந்து நாட்டை பொறுப்பேற்கும் ஒரு தலைவர் உருவாக வேண்டும் என்றும் ஜனாதிபதி வலியுறுத்தியுள்ளார். உறுப்பினர்கள் வர்த்தமானியில் வெளியிடப்பட்டவுடன் 152 உள்ளூராட்சி நிறுவனங்களை நிறுவுவதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும், மேலும் 115 சபைகளின் அதிகாரம் நிறுவப்படும் என்றும் ஜனாதிபதி குறிப்பிட்டுள்ளார். உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களில் மக்கள் ஆணையின் அதிகாரம் தேசிய மக்கள் சக்திக்கே உள்ளது என்றும், தேசிய மக்கள் சக்திக்கு எதிராக செயல்படும் குப்பை குவியல்களுக்கு உள்ளூராட்சி மன்றங்களில் அதிகாரத்தை நிறுவுவதற்கான மக்கள் ஆணையை பெறவில்லை என்றும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க மேலும் தெரிவித்துள்ளார். உள்ளூராட்சி தேர்தல்கள் தொடர்பான செலவு குறைப்பு சட்டத்தின் கீழ் வருமானம் மற்றும் செலவின அறிக்கைகளை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவுடன் முடிவடைய உள்ளதாக தேர்தல் ஆணைக்குழு அறிவித்துள்ளது. அதன்படி இதுவரை அறிக்கைகளை சமர்ப்பிக்காத அனைத்து வேட்பாளர்கள், அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்கள் தங்கள் வருமானம் மற்றும் செலவு அறிக்கைகளை இன்று நள்ளிரவு 12 மணிக்குள் தாங்கள் போட்டியிட்ட மாவட்டத்தில் உள்ள தேர்தல் அதிகாரியிடம் சமர்ப்பிக்க வேண்டும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. இன்று நள்ளிரவுக்கு பிறகு செலவு அறிக்கைகளை சமர்ப்பிக்காதவர்கள் தொடர்பான தகவல்கள் சம்பந்தப்பட்ட காவல் நிலையங்களுக்கு வழங்கப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டார். அதன்படி தேர்தல் ஆணைக்குழு எதிர்காலத்தில் அவர்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்றும், தேர்தல் சட்டத்தின்படி தேவையான நடைமுறைகள் மற்றும் அறிவுறுத்தல்களை பயன்படுத்தும் என்றும் தேர்தல் ஆணைக்குழு தலைவர் மேலும் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டின் முதல் 4 மாதங்களில் நாட்டின் ஏற்றுமதி வருவாய் 5.5 பில்லியன் அமெரிக்க டாலராக அதிகரித்துள்ளது. இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை இதனை தெரிவித்துள்ளது. 2024ஆம் ஆண்டின் இதே காலப்பகுதியுடன் ஒப்பிடும்போது இது 6.9% வளர்ச்சியாகும் என இலங்கை ஏற்றுமதி அபிவிருத்தி சபை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி இந்த காலப்பகுதியில் பதிவான மொத்த ஏற்றுமதி வருவாய் 5583.25 மில்லியன் அமெரிக்க டாலர் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெலவின் ஒருங்கிணைப்பு செயலாளர் நிசாந்த பண்டார பஸ்நாயக்க அரசு சாட்சியாளராக மாற ஒப்புக்கொண்டுள்ளார். கொழும்பு நீதவான் தனுஜா லக்மாலி முன்னிலையில் சாட்சியம் வழங்கிய போதே நேற்று அவர் இதனை நீதிமன்றக்கு அறிவித்துள்ளார். முன்னாள் அமைச்சர் கெகலிய ரம்புக்வெல வெகுஜன ஊடகம், சுகாதார மற்றும் சுற்றுச்சூழல் அமைச்சராக பணியாற்றி தனது தனிப்பட்ட ஊழியர்களில் 15 பேரை பேரளவில் சேர்த்து 1 மில்லியன் ரூபாய்க்கு மேல் சம்பாதித்து அரசாங்கத்துக்கு நட்டம் ஏற்படுத்தியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பான வழக்கில் நிசாந்த பண்டார பஸ்நாயக்க கைது செய்யப்பட்டுள்ளார். லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழு சந்தேக நபரை கைது செய்து கொழும்பு தலைமை நீதவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போதே அவர் இந்த கருத்தை தெரிவித்துள்ளார். பதுளை காளியல பகுதியில் மண்ணில் புதையுண்ட நபர் ஒருவர் பத்திரமாக மீட்கப்பட்டுள்ளதாக பதுளை மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் தெரிவித்துள்ளது. காளியல போகங்கமதித்த பகுதியில் நேற்று இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. நேற்றைய தினம் வீடொன்றுக்கு அருகில் மண்மேடு சரிந்து விழுந்ததில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது. குறித்த நபர் மதுளை தடுத்து சரிந்து விழுந்து கிடந்த மண் மேட்டை அகற்றிக் கொண்டிருந்த போது மண்ணில் புதையுண்டதாக போலீசார் தெரிவித்தனர். பிரதேசவாசிகள், போலீசார், தீயணைப்பு படை வீரர்களின் ஒரு மணித்தியாலம் மேற்கொண்ட மீட்பு நடவடிக்கையின் பின்னர் மண்ணில் புதையுண்ட நபர் பாதுகாப்புக்காக மீட்கப்பட்டுள்ளார். மீட்கப்பட்ட நபர் உடனடியாக பதுளை போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மொத்த முட்டை விலையில் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக அகில இலங்கை முட்டை சங்கம் அறிவித்துள்ளது. குறித்த விலை மாற்றம் நேற்று முதல் நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்படி சிவப்பு முட்டையின் மொத்த விலை 32 ரூபாய் எனவும், வெள்ளை முட்டையின் மொத்த விலை 28 ரூபாய் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த விலைக்கு தாமே முழுச்சட்ட பொறுப்பையும் ஏற்பதாக அகில இலங்கை முட்டை சங்கம் சுட்டிக்காட்டியுள்ளது.
2024ஆம் ஆண்டு காப்போது உயர்தர பரீட்சை முடிவுகளை மீள்பரிசீலனை செய்வதற்கு விண்ணப்பிக்க முடியாதவர்களிடமிருந்து பெறப்பட்ட கோரிக்கைகளை கருத்தில் கொண்டு பரீட்சைகள் திணைக்களம் மீள்பரிசீலனைக்கு விண்ணப்பிக்கும் காலத்தை நீடிக்க முடிவு செய்துள்ளது. அதன்படி குறித்த விண்ணப்பங்களை எதிர்வரும் 28ஆம் தேதி முதல் 30ஆம் தேதி வரை இணைய வழியில் சமர்ப்பிக்க முடியும் என பரீட்சைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. அறிக்கையொன்றை வெளியிட்டு பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் AKS இந்திகா குமார் லியனகே இதனை குறிப்பிட்டுள்ளார். இலங்கையில் மே 9 முதல் 24 வரையான காலப்பகுதியில் நாடு முழுவதும் நடைமுறைப்படுத்தப்பட்ட விசேட நுளம்பு ஒழிப்பு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது. இதன்போது நுளம்பு ஒழிப்பு விசேட வேலை திட்டம் 30,000க்கும் மேற்பட்ட நுளம்பு இனப்பெருக்கம் ஏற்படக்கூடிய இடங்களை இனங்காணப்பட்டதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. விசேட நுளம்பு ஒழிப்பு வாரத்தின் போது 1,28,824 வளாகங்கள் ஆய்வுக்குட்படுத்தப்பட்ட நிலையில் இதன்போது 31,145 நுளம்பு இனப்பெருக்கம் ஏற்படக்கூடிய இடங்கள் இனங்காணப்பட்டுள்ளதாக அமைச்சு குறிப்பிட்டது. மேலும் நுளம்பு இனப்பெருக்கத்துக்கு ஏற்றவாறு பராமரிக்கப்பட்ட 3,916 இடங்களுக்கு சிவப்பு அறிவிப்பு வெளியிடப்பட்டன. அதேபோல் மேலும் 1,470 இடங்களுக்கு எதிராக சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக சுகாதார அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்காலத்தில் டெங்கு நோயால் பாதிக்கப்படுவோரின் எண்ணிக்கை மேலும் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே இது குறித்து கவனம் செலுத்துமாறு சுகாதார அமைச்சு பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது. திருகோணமலை கண்ணியாவிலிருந்து மட்டக்களப்பு ஓட்டமாவடி நோக்கி பிரயாணித்த மோட்டார் சைக்கிள் வேக கட்டுப்பாட்டை மீறி வாகரை போலீஸ் பிரிவில் உள்ள பனிச்சங்கனி பாலத்தில் மோதிய விபத்தில் நேற்றிரவு 2 இளைஞர்கள் உயிரிழந்துள்ளதாக வாகரை போலீசார் தெரிவித்தனர். ஓட்டமாவடி பதுரியா நகர் ஆலியடி பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞன் மற்றும் ஓட்டமாவடி பதுரியா நகர் ஆலியடி பிரதேசத்தைச் சேர்ந்த 19 வயதுடைய இளைஞன் மற்றும் ஓட்டமாவடி சூடுபத்தின சேனை பகுதியைச் சேர்ந்த 19 வயதுடைய 2 இளைஞர்களே இவ்வாறு உயிரிழந்துள்ளனர். நாட்டில் நேற்று இயக்கப்படவிருந்த சுமார் 15 தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டதாக தொடர்ந்து பிரதி பொது மேலாளர் VSK பொல்வத்தகே தெரிவித்துள்ளார். தொடர்ந்து சாரதிகள் சுயன விடுப்பு அறிவித்ததால் தொடர்ந்து சேவைகள் ரத்து செய்யப்பட்டதுடன் நேற்று காலை பல பயணிகள் சிரமத்துக்கு ஆளாகியுள்ளனர். இந்த தொடர்ந்து சேவை தொடர்ந்து சாரதிகளின் வெற்றிடங்களை அடிப்படையாக கொண்டு பராமரிக்கப்படுகிறது. வார இறுதி நாட்களில் அவர்கள் தங்கள் தேவைகளுக்காக விடுப்பு கோரினாலும் தொடர்ந்து துறையால் அந்த விடுப்பை வழங்க முடியாது. எனவே அவர்கள் தங்கள் தேவைகளுக்கேற்ப சுகையின விடுப்பை முறைப்பாடு அளித்து தங்கள் தேவைகளை பூர்த்தி செய்கிறார்கள் என குறிப்பிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பாதுகாப்பு கோரிக்கைகளை தேசிய பாதுகாப்பு சபைக்கு பரிசீலனைக்கு அனுப்ப நடவடிக்கை எடுக்கப்படும் என்று பதில் காவல்துறை அதிபர் பிரியந்த வீரசூரிய தெரிவித்துள்ளார். அதன்படி அச்சுறுத்தல் மதிப்பீட்டு அறிக்கைகள் கிடைத்த பிறகு நாடாளுமன்ற உறுப்பினர்களுக்கு பாதுகாப்பு வழங்கப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பு நாவல் பகுதியில் பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்துக்குள்ளானதில் தாய் மற்றும் மகன் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இந்த விபத்து நேற்று காலை இடம்பெற்றுள்ளது. காரின் சாரதி பிரேக்கிற்கு பதிலாக ஆக்சிலேட்டரை அழுத்தியதன் காரணமாக இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது. விபத்தின் போது தாய் மற்றும் மகன் காயமடைந்த நிலையில் சிகிச்சைக்காக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். காயமடைந்த மகன் பாடசாலை மாணவன் ஒருவன் என போலீசார் தெரிவித்தனர். விபத்தில் 2 கார்கள் மற்றும் ஒரு முச்சக்கர வண்டி உட்பட பல வாகனங்கள் சேதமடைந்துள்ளதாக போலீசார் மேலும் தெரிவித்தனர். மட்டக்களப்பு தலைமையக போலீஸ் பிரிவில் உள்ள ஜெயந்திபுரம் பிரதேசத்தில் உள்ள வீடு ஒன்றில் தனிமையில் வசித்து வந்த ஆணொருவர் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த சடலம் நேற்று மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். ஜெயந்திபுரம் குமாரத்தின் கோவில் வீதியைச் சேர்ந்த 62 வயதுடைய 4 பிள்ளைகளின் தந்தையான ரவி என அழைக்கப்படும் அண்ணாமலை ரவீந்திரன் என்பவரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த நபர் வீட்டில் தனிமையில் வாழ்ந்து வருவதுடன் மரக்கறி வியாபாரத்தில் ஈடுபட்டு வருகின்ற இவர் சம்பவ தினமான நேற்று காலை வீட்டின் முன்பகுதி வாசல் கதவில் காயங்களுடன் உயிரிழந்த நிலையில் கிடந்துள்ளார் எனவும் தெரிவிக்கப்படுகிறது.
நுவரெலியா பிரதேசத்தில் இந்த நாட்களில் மழையுடன் கடும் பனிமூட்டம் நிலவுகின்றதாக தெரிவிக்கப்படுகிறது. அங்கு செல்லும் வாகனங்கள் முன்னோக்கி செல்லும் வாகனங்களை பார்க்க முடியாமல் விபத்துகள் ஏற்படுவதால் சாரதிகள் அவதானத்துடன் செயற்படுமாறு அப்பகுதி முழுவதும் இருண்ட காலநிலை காணப்படுவதாகவும் போக்குவரத்து போலீசார் தெரிவித்தனர். நுவரெலியா நகர எல்லை கவாஎலியா பொரலந்தை உடப்புசலாவே பிரதான வீதி நானுஓயா தலவாக்கலை ஹட்டன் பிரதான வீதி நானுஓயா ரதல குறுக்கிய வீதி நுவரெலியா மீபிலிமான பட்டிப்போல அணுகு வீதிகள் போன்ற பகுதிகளில் இந்த அடர்ந்த பனிமூட்டம் மற்றும் வீதியில் போனிகள் குதிக்கும் அபாயம் உள்ளதால் மிக குறைந்த வேகத்தில் வாகனங்களை செலுத்துமாறும் அறிவித்துள்ளனர். இத்துடன் தமிழொலியின் இன்றைய காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ச்சியாக செய்திகளை அறிந்து கொள்ள தமிழொலி ஊடகத்துடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.